ஹாய் ஹலோ இன்னைக்கு ஒரு ஈவினிங் vlog பார்க்கலாமாங்க. இன்னைக்கு வந்து சல்மானை வந்து ஸ்கூல்லேருந்து பிக் பண்ணுறதுக்காக வந்திருந்தேன். காலையில் போகும்போது ரொம்ப சோகமாக போவேன். இப்போ பாருங்க இவ்வளோ ஹாப்பியாக வரான்ட்டு. அதுக்கப்புறமா அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். அம்மா வீட்டுக்கு போனதுமே வந்து பாருங்க எப்படி அடம் பிடிக்கிறான்னு, சட்டையை கழட்டிட்டு நான் வரமாட்டேன்ட்டு அவனை தூக்கி வண்டியில் போட்டு இப்போ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். என்னன்னா அங்கே இருந்தால் நம்ம பேச்சே வந்து நம்ம பசங்க கேட்கறது இல்லைங்க, படிக்க மாட்டான். சொன்ன பேச்சை வந்து கேட்க மாட்டான். அப்பா அம்மா ரொம்ப சப்போர்ட்டு, அதனால வந்து கூட்டிகிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து அன்னன்னைக்கு தேவையான காய்கறி தாங்க நான் அன்னைக்கு வாங்குவேன். இந்த மிளகாய் வந்து சும்மா உப்பு போட்டு வறுத்தாலே ரொம்ப சூப்பரா இருக்கும். காந்தாரி மிளகுன்னு சொல்லுவாங்க கேரளாவுல. அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்த எல்லா காயுமே எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. ப்ராப்பரா எடுத்து வச்சுட்டோம்னா சீக்கிரமா நமக்கு வேலைக்கு வந்து கரெக்ட்டா இருக்கும். அதுக்கப்புறமா இப்போ ஸ்வீட்ஸ் தான் இருந்துச்சு. சாயந்தரம் வந்து எந்த ஸ்நாக்ஸுமே பண்ணல. இப்போ ஸ்வீட்ஸ் தான் சாப்பிட்டு இப்போ நைட்டுக்கு வந்து பருப்பு சோறு சாப்பாடு தான் செய்ய போறேன். கடுகு, உளுத்தம் பருப்பு, வெள்ளை பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா தாளிச்சுட்டு, அதுக்கப்புறம் தேவையான உப்பையும் போட்டுட்டு நல்லா தாளிச்சதுக்கப்புறமா இப்போ கொஞ்சமா மஞ்சள் தூள் போட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு கப் அரிசிக்கு 2 1/2 கப் தண்ணி தாங்க சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா நல்லா மல்லிச்சப்பு போட்டுட்டு கொதிக்கட்டும். இது வந்து காந்தாரி மிளகு இப்போ வந்து உப்பு போட்டு வறுக்கலாம். சும்மா இந்த மாதிரி கீறி விட்டுட்டு இந்த மாதிரி உப்பு சேர்த்துட்டு தேங்காய் எண்ணெயில் சூப்பராக வறுத்தெடுத்தோம்னா அந்த பருப்பு சாதத்துக்கு ரொம்ப காம்பினேஷனாக போகும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து தண்ணி கொதிச்சனால அரிசி பருப்பு எல்லாம் போட்டுட்டோம். இதுதான் எங்களோட சிம்பிளான ஹெல்த்தியான ஒரு டின்னர் தான் இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெயில் இதெல்லாம் பொரிச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எல்லாருக்கும் கேரளா ஃபுட்டு கேரளா பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீண்டும்